ஆக்ஷன் குயின்ஸ் பிரீத்தி முகுந்தன் அண்ட் அபிராமி நடிச்சு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்க படம் பிளாஸ்ட். இந்த படத்தோட ரிவ்யூ வாங்க பார்த்து பேசுவோம்ல பார்ப்போம். படம் ஸ்டார்டிங்கில் ஒரு நார்மல் ஃபேமிலி செட்டப் காட்டுறாங்க. அப்பா, அம்மா, சின்ன பொண்ணு, சித்தப்பா. இந்த சின்ன பொண்ணு ஊர் வம்பிழுத்து எங்கேயோ அடி வாங்கிட்டு வந்துட்டு கராத்தே மாஸ்டரான அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கோ கராத்தே சொல்லிக் கொடு அப்படின்னு வந்து கேட்குது. இதுக்கு வந்து அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கராத்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தைரியமாக இருக்கணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ட்டு. இந்த பிட்டுலாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் எனக்கு என்னமோ ஹமாமோட கராத்தே ஆடோட எக்ஸ்டெண்டட் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஜோக்ஸ் அசைட், ஃபாலோயிங் சீன்ஸில் அர்ஜுன் சார் அவரோட சின்ன பொண்ணுக்கிட்ட ஒரு ரோட்டு கடையில் ஒரு சண்டை ஒன்று வருது. இருக்கிற எல்லாத்தையும் அடித்து உடச்சி காசு கொடுக்காம வெளியில் நல்ல ஒரு சூப்பராக ஒரு மெசேஜ் ஒன்று டெலிவர் பண்ணுறாரு. வாட் எவர் இட் இஸ், யாருக்கு எங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் உதவ முடிஞ்சா கண்டிப்பாக உதவி ஆகணும், அது யார் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மெசேஜ் தான் என்டையர் மூவியோட க்ரக்ஸாக இருக்குது. இந்த மெசேஜை மனசில் ஆழமாக பதிச்சு வளர்ற அந்த சின்ன பொண்ணு தான் பிரீத்தி முகுந்தன். பஸ்ஸில் யாருன்னே தெரியாத ஒரு அம்மாவுக்கு உதவி செய்கிறதாகட்டும் சரி, ஆஃபீஸில் நடக்கிற அநியாயங்களை அடித்து தட்டி கேட்குற சீன்ஸ் ஆகட்டும் சரி, இந்த மெசேஜோட வேல்யூவை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மெசேஜ்னால, அதாவது இந்த கருத்துனால ஹவு அ சீரீஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் அன்ஃபோல்ட்ஸ் அப்படின்றது தான் முழு படத்தோட கதை. இந்த அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் என்னென்னா, ஒரு பக்கம் கார்ப்பரேட் சூழ்ச்சி, நடுவில் ஒரு பயங்கரமான ஹிட்மேன், இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இவங்க 3 பேர் கூடியும் எப்படி இந்த ஃபேமிலி அன்ரிலேட்டடாக இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றது தான் கதை. இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சு வந்தாங்களா, இந்த கார்ப்பரேட் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டுச்சா, இப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஸோ வாட் ஒர்க்ட் பெஸ்ட் ஃபார் த மூவி? ஃபர்ஸ்ட் திங், கேரக்டரைசேஷன்ஸ் அண்ட் த ஃபீமேல் சென்ட்ரிசிட்டி. என்னதான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இந்த படத்தில் ஹீரோவாக இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று ஒரு சீனில் மற்றவங்க எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஈவன் ஆக்ஷன்லேயுமே சான்ஸ் கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி பிரீத்தி முகுந்தனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, அபிராமி மேமோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் சரி, ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எங்கேயுமே திகட்டலை. என்னடா இது அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் துளி கூட கொண்டு வரல. அடுத்தபடி வாட் ஒர்க் பெஸ்ட் அப்படின்னா வில்லன்ஸ். அந்த வில்லனோட கேரக்டரைசேஷன், எஸ்பெஷலி அந்த ஹிட்மேனோட கேரக்டரைசேஷன், மல்டிபிள் பில்டப்ஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு படத்தில் ஒரு ஸ்ட்ராங் வில்லனை டிஃபீட் பண்ணும்போது தான் அந்த ஹீரோவோட ஸ்ட்ரென்த் வெளிப்படுது. இந்த படத்தில் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகிருந்தது. படத்தில் அடுத்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆயிருந்தது மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுற அந்த 2 மியூசிக் டைரக்டர் இல்லாமல் ஃபார் அ சேஞ்ச் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக மியூசிக் போட்டிருக்காரு ரவி பாஸ்ரோர். இவர் ஆல்ரெடி கேஜிஎஃப், சலார் மாதிரி படங்கள் பண்ணதுனால இந்த படத்துலையும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் எலிவேட் பண்ணி காட்டுறதுக்கான மொத்த கிரெடிட் கோஸ் டு த மியூசிக். ஸோ ஓவராலாக படம் பர்ஃபெக்டாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. லென்த் கொஞ்சம் ஷார்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மூவியோட பேசிங் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே டிரான்சிஷன்ஸ் சில இடங்களில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, ஜஸ்ட் டு மேக் த பிளாட் மூவ் அப்படின்ற மாதிரி. பட் ஓவரால் ஹோலிஸ்டிக்காக திஸ் இஸ் அ மஸ்ட் வாட்ச் என்டர்டெய்னர். ஃபேமிலியாக கண்டிப்பாக போய் தியேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. டெஃபினட்டாக ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இல்லாமல் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக், ஃபீமேல் எம்பவரிங் படமாக ஃபீல் ஆச்சு. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பார்த்து பேசுவோம்.